ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கண்ணன் கிராக்கர்ஸுடைய 2025க்கான ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆர்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸில் ஆர்டர் போட்டு பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வாங்கிடுவோம். கடந்த 4 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஆர்டர் போட்டாச்சு. பார்சலும் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் கிராக்கர்ஸில் கிராக்கர்ஸை வாங்கி அதை அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி அப்புறம் டெஸ்டிங் பண்ணி எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம கிராக்கர்ஸ் வாங்கிட்டோம். பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக பார்த்திங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எந்த வருஷமே இந்த வருஷம் அளவுக்கு சீக்கிரமே நமக்கு டெலிவரி ஆகலை. நான் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை மார்னிங் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணேன். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் பார்த்திங்கன்னா எனக்கு பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட இல்லை. நான் இன்றைக்கி ஆர்டர் போட்டேன், நாளைக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இவ்வளோ ஸ்பீடாக வந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம எப்போயுமே சீக்கிரமே தான் அந்த ஆர்டர் போடுவோம், லேட்டாக போட மாட்டோம். ஏன்னா லேட்டாக ஆர்டர் போடப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அதில் ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கிறதுனால நான் எல்லாருக்குமே சீக்கிரம் ஆர்டர் போடுங்க தான் சொல்லுவேன். நானும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் தான் போடுவேன். மற்ற ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியும் ஒரு 3 to 4 டேஸாவது ஆகும். அட்லீஸ்ட் பார்த்தோம்னா 3 டேஸ் ஆகும். ஸோ 3 டேஸ் கம்மியாக இது வரைக்கும் பார்சல் நான் எனக்கு வந்ததே கிடையாது. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா குயிக்காக வந்துருச்சு. இப்போ இதில் இருக்க கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் எக்கச்சக்கமான ஆர்டர் போடுறதா இருக்கும். கண்ணன் கிராக்கர்ஸில் மட்டுமே பார்த்திங்கன்னா இன்னும் 2 to 3 ஆர்டர் கூட நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் சிவன் கிராக்கர்ஸாக இருக்கட்டும், மற்ற ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் கிராக்கர்ஸ் வாங்கி அன்பாக்சிங் போட போகிறேன். அந்த எல்லா கிராக்கருடைய டெஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் 3000க்கு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 3000க்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டது. இந்த பாக்ஸில் இருக்க கிராக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங்காக மட்டுமே தான் வாங்கியிருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வந்துரும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன கிராக்கர்ஸ் ஆர்டர் போட்டுக்கோங்கிறத பார்த்துடலாம். பேக்கிங்கும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நீட்டாகவே தான் இருக்குது. ஏன்னா உங்கள் பேக்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக எந்த வித சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா வாங்குறது கிடையாது. நிறையா சிவகாசி கிராக்கர் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. 100 ரூபா 200 ரூபா 150 ரூபா கூட பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பேக்கிங்க்குன்னு தனியாக எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஒரு நார்மலான அட்டை பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் எதுவும் பார்த்தீங்கன்னா உடையெல்லாம் கொள்ளலாம் நீட்டாக இருக்குது. இந்த பிளாக் கலராக இருக்குது. இது என்னென்னு பார்த்தோம்னா இது டிரான்ஸ்போர்ட்டில் வரதில் அந்த கம்பியெல்லாம் வரும். அதில் இருக்கக்கூடிய க்ரீஸ் பட்டிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாகவே இருக்குது. ஹை வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம், அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் என்னென்ன கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கேன், அதோட ரேட் எவ்வளோ, இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 100 டீலக்ஸ் போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 130 ரூபா தான். இது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியாது. இதோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம சேனலில் லாஸ்ட் 2 இயருக்கான இந்த 100 டீலக்ஸோட வீடியோ இருக்கும், டெஸ்டிங் வீடியோ. அதை பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மருந்தெல்லாம் செதறலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 50 டீலக்ஸ் போட்டிருந்தோம். அது 100 டீலக்ஸ், இது 50 டீலக்ஸ். அதில் அப்படியே பாதியாக வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 65 ரூபா சம்திங் இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பிஜிலி வெடி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரூபா தான். எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் கிராக்கர்ஸை எல்லா வருஷமே பிஜிலி வெடி வாங்கிடுவோம். ரீசன் என்னன்னா பிஜிலி வெடி ரேட்டு கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் 100 பீஸ் உள்ளதாகவும் இருக்கும், நல்லா வெடிக்கும். இந்த காசி பிராண்டில் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க எல்லா வருஷமுமே. இந்த வருஷம் அதே பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 100 பீஸ் உள்ளது நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நல்லா வெடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 100 வாலா. இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் போட்டிருந்தோம், அது கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் தான் இருக்கும். ஆனால் 17 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரூபா தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மேஜிக்கல் பீகாக். இதோட ரேட் வெறும் 80 ரூபா தான். இதே பீகாக் அதர் ஷாப்ஸில் ஹையான ரேட் வச்சு விற்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா தான். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனில் ஃபங்க்ஷன் ஆகும், நீட்டாக இருக்கும். போன வருஷம் நம்ம போட்டு இந்த டெஸ்டிங் சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்தோன்னா கலர் கோட்டி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போடவே இல்லை, ஆனால் கலர் கோட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கிராக்கர் இல்லாததுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த கலர் கோட்டி போட்டிருக்கணும். ஸோ அது என்னென்னு லாஸ்ட்டில் பார்ப்போம். கலர் கோட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 130 ரூபான்னு நினைக்கிறேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெயின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் போட்டேனான்னு வந்து தெரியல. பீகாக் ஃபெதர் வந்து போட்டிருந்தேன், அதுக்கு பதிலாக கூட இது வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கோ சவர் வந்து போட்டு வந்திருப்பேன், அதுக்கு பதிலாக வந்து கொடுத்துருப்பான்னு வந்து நினைக்கிறேன். கடைசியில் ஒட்டு மொத்தமாக பிரிச்சுட்டு பார்த்தா தான் வந்து என்னென்னு வந்து தெரியும். அதே மாதிரி இந்த ஜோக்கர் பாம் பார்த்திங்கன்னா இத்தனை வந்து போட்டிருக்காங்க, 1/4 கிலோ ஜோக்கர் பாம்பில். நான் அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வேறு ஏதோ வந்து இல்லை போல், அதுக்கு பதிலாக தான் வந்து போட்டிருக்கணும். அது என்னென்னு வந்து லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம். பேபி ராக்கெட் வந்து ஒரு பீஸ் வந்து போட்டிருந்தோம், ஒரு பாக்ஸு. இதோட ரேட் வெறும் 17 ரூபா தான். இதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்காதுன்னு வந்து தெரியும், ஏன்னா வருஷம் வாங்கி போட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த வருஷத்துக்கானது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து டெஸ்டிங் போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் 2 பிஜிலி வெடி கொடுத்துருக்காங்க 3 ஆர்டர் போட்டதில். அடுத்து பார்த்தோம்னா 2 இன்ச் ஷாட்டு வெறும் 48 ரூபா தான். இதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா தான் வந்திருக்கும். அதாவது இந்த காசுக்கு 48 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக தான் வந்திருக்கும். இதில் ரெட்டோ க்ரீனோ இருக்காது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். கோல்டு சில்வர் தான் வந்து இருக்கும் மோஸ்ட்லி. இதில் 2 பீஸ் வந்து போட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இன்னொரு பீஸ் வந்து இருக்குது. கண்ணன் கிராக்கர்ஸ் இருக்க பிரச்சனை இது தான். அதாவது ஒரே டிசைனில் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. இப்போ இதில் ஒருத்தர் வந்து 5 பீஸ் வந்து போடுறாருன்னா 5மே ஒரே டிசைன்லேருந்து கொடுப்பாங்க. இது எந்த யூஸும் கிடையாது. ஒரே கலரை 2 வாட்டி வச்சு எதுக்குன்னே வந்து தெரில. அட்லீஸ்ட் கோல்டாவது கொடுத்துருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 3 பீஸ் ஃபேன்சி 2 இன்ச்சில். இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டில் வந்து போட்டிருந்தோம், வெற்றி பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா சில்வராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸுமே பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் தான் வந்து வரும். இதுவும் பார்த்திங்கன்னா சில்வர் தான். இந்த 2 இன்ச்சும் சில்வரு, இதுவும் சில்வரு, எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வராக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாத்தையும் சில்வர் வெடிச்சு என்ன பண்ண போகிறேனே வந்து தெரியலை. ஒன்று கூட பார்த்திங்கன்னா கலர் வந்து கொடுக்கல. அட்லீஸ்ட் க்ரீனாவது கொடுத்துருக்கலாம், இல்லை கோல்டாவது கொடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே கலரை போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 12 ஷாட்டு. எப்போயுமே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரும். இந்த டைம் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இதோட ஃபங்க்ஷன் வெயிட் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரைடர் எஃபெக்ட் தான். இதில் வெடிச்சு கலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து வராது. மல்டி கலர்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆகாது. வைக்கிறப்போ வந்து எப்படின்னு வந்து தெரிஞ்சும். சீக்கிரமே இதை டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருவோம். அப்புறம் இந்த ஜோக்கர் பாம்பு 1/4 கிலோ வெடி. இதில் நான் 1 தான் போட்டிருந்தேன். இதில் எதுக்கு இத்தனை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அவதார் பேப்பர் பாம்பு போட்டிருந்தேன், அது கூட இல்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் இதை போட்டு விட்டாங்களான்னு தெரியலை. கடைசியில் வந்து என்னென்னு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 300 வாலா. போன வருஷம் வாங்கியிருந்தேன் 300 வாலா. நல்லாவே வந்து இருந்துச்சு, நல்ல கவுண்டு, சவுண்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கேட்டுச்சு. ஸோ இந்த வருஷம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய் என்னமோ தான், ரொம்ப பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ ஃப்ளாஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கண்ணன் கிராக்கர்ஸ் ஒரு உருப்படியான ப்ராடக்ட்டு. ஏன்னு வந்து கேட்டால் இதோட ரேட் வந்து வெறும் 33 ரூபா தான். அதுக்கு 5 பீஸ் வந்து நீட்டாக வந்து கொடுப்பாங்க. இதே நம்ம ஊர் லோக்கல் ஷாப்பில் வாங்க போனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 80 ரூபா 90 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாம்பு மாத்திரை. கண்ணன் கிராக்கர்ஸை வாங்கின பாம்பு மாத்திரை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட 10 வச்சா பிடிச்சதே வந்து கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தோம்னா 1000 வாழை வந்து போட்டிருந்தோம், பிராண்டில் போட்டிருந்தோம், கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் போட்டிருந்தோம், 2மே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் பாம் வந்து போட்டிருந்தோம். ஆனால் அந்த டிஜிட்டல் பாமுக்கு பதிலாக சிந்து பாம்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு வந்து தெரியலை. ஏன்னா அந்த டிஜிட்டல் பாம்புங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். இருக்கிறதுல பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பாம்பு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பாக்ஸ் சைஸில் தான் ஒரு பாம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது எவ்வளோ ஒருத்தரும் வந்து தெரில. எதுக்கு கண்ணன் கிராக்கர்ஸில் அப்படி மாற்றி போகிறாங்கன்னு வந்து சுத்தமாக வந்து புரியலை. அடுத்தது பார்த்தோம்னா 1/2 கிலோ பேப்பர் பாம்பு. இது ஜோக்கர் பாம்பு பதில் காஞ்சூரிங்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி வெடிக்க போகுதுன்னு வந்து தெரியலை. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா தான், ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவதார் பேப்பர் பாம்பு 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவதார் பேப்பர் பாம்பு 1 போட்டிருந்தோம், 2 போட்டிருந்தோம். அந்த 2 வந்து இல்லைன்னு நினைக்கிறவங்கக்கிட்ட. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த ஜோக்கர் பாம்பு பார்த்திங்கன்னா 10 வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து தனியாக வந்து 1 வந்து போட்டிருந்தேன். அது இல்லாமல் 10 பீஸ் வந்து போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு, 11 பீஸ் வந்து இதில் வந்து இருக்குது. நான் ஆர்டர் போட்டிருந்த 1/4 கிலோ வெடி 1. அதுக்கு பதிலாக அந்த அவதார் ஜோக்கர் பாம்பு வந்து 10 பீஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அதுக்கு ஈக்குவல் ஆகுமா, ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நம்ம 12 ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து போட்டிருந்தோம். இந்த 12 ஷாட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 72 ரூபா தான். இதுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு. அதே மாதிரி இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி தான் இதில் வந்து இருக்கும். வெறும் ரைடர் எஃபெக்ட் தான். அதுவே நல்லா இருந்தால் போதும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 72 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்த்தாக தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஷாட்டு. இதில் வந்து 2 வந்து போட்டிருந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தான். ரைடர் எஃபெக்ட் தான் இதுவுமே. இது எப்பயும் உள்ளதை விட இது நல்லா வெயிட்டாகவே வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம்லாம் ஒரு பிராண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே மட்டி குவாலிட்டியாக இருக்கும் அட்டைப்பட்டியே. இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்னு போட்டிருக்கு. ஆனால் மல்டி கலர் வர்றதுக்கான சான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி. கண்டிப்பாக ஒரு ரைடர் எஃபெக்டாக தான் வந்து இதுவும் வந்து இருக்கும். அதில் இன்னொன்று வந்து போட்டிருந்தோம், அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின் பீர் ஃபவுண்டெயின். இதில் வந்து 2 வந்து போட்டிருந்தோம், 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 45 ரூபா தான், ரொம்பவே கம்மியான ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குல்ஃபி கிராக்கலிங்கு. இந்த கிராக்கலிங் சவுண்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்துருக்கும், சூப்பராக இருக்கும் இதோட ஃபங்க்ஷனு. எப்போயுமே இது வந்து வாங்கிடுவேன், இந்த வருஷம் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா சம்திங். அடுத்து பார்த்தோன்னா ராக்கெட் பாம்பு. கண்டிப்பாக இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ராக்கெட் பாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே பீமா பிராண்டில் தான் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை, இதில் 5 பீஸ் தான் பார்த்தீங்கன்னா மேலே போகும். 5 பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற வச்சோம்னா அங்கனே தான் வந்து நெருப்பு வந்து வரும், மேலே வந்து போகாது, கீழே வந்து கூட பிளாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். போன வருஷம் அப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இது பற்ற வச்சு பார்க்குறப்ப தான் வந்து தெரியும். இது சீக்கிரமே வந்து டெஸ்டிங் வந்து பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 7 ஷாட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் வழக்கமாக அவங்க கொடுக்குற பிராண்ட் இல்லாமல் வேறு பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண தான் வந்து தெரியும். ஏன்னா அவங்க வழக்கமாக கொடுக்குற பிராண்ட் வந்து 7 ஷாட் மாதிரியே வந்து இருக்காது. சும்மா 2 கலர் வந்துட்டு அங்கனக்குள்ளே விழுந்து வந்து வேடிக்கும் படன்னு. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். கடைசியாக வந்து பார்த்தோம்னா 30 ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராண்டில் வந்து ஆர்டர் வந்து போடலை, நார்மலில் தான் வந்து போட்டிருந்தேன். ராமலக்ஷ்மியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ராமலக்ஷ்மி கம்பெனி வந்து ஒரு ஆவரேஜான கம்பெனி தான். இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரோ ரெட் கலரோ வந்து இருக்காது, கோல்டும் சில்வரும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெயிட்டாகவே வந்து இருக்குது. ஆனால் பற்ற வச்சு பார்க்குறப்ப தான் வந்து தெரியும் இது எப்படி இருக்குன்னு. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 280 தான். ஸோ 280க்கு கண்டிப்பாக அது வந்து ஒர்த்தாக தான் வந்து இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்து எம்டி வந்து பண்ணியாச்சு. நம்மளோட பில்லு வந்து இங்கே வந்து கிடக்கு. இப்போ இந்த பில்லில் வந்து பார்த்தோம்னா நம்ம போட்டிருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்மோக் வந்து போட்டிருந்தோம், ரெயின்போ கலர் ஸ்மோக் வந்து போட்டிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து போட்டிருந்தோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா போடவே வந்து இல்லை. இப்போ அன்பாக்ஸ் பண்ண நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ரெயின்போ கலர் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா அவங்க போடவே வந்து இல்லை. அந்த ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. இது உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்கு ரீஃபண்ட் போனவங்களா இல்லையான்னு கூட வந்து தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸில் வழக்கமான ஒரு பிரச்சனையாகவே வந்து இருந்திருக்கு. கண்ணன் கிராக்கர்ஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருந்திருக்கு. நம்ம என்ன ஆர்டர் போகிறோமோ அதை வந்து கரெக்டாக வந்து போட மாட்டாங்க. இப்போ இல்லாததுக்கு ஒன்று மாற்றி போகிறாங்க, ஓகே தான். இப்போ நான் வந்து அவதார் பேப்பர் பாம் 2 போட்டிருந்தேன். அதுக்கு பதிலாக 10 ஜோக்கர் பாம் வந்து 250 கிராமில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி பேப்பர் பாமுக்கு ஈக்குவலாக இன்னொரு பேப்பர் பாம் போட்டால் ஓகே தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் இதே வந்து மாற்றி போட்டுருவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு புஷ்வானத்துக்கு 1 சவுண்ட் கிராக்கர்ஸ் போடுறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து போடுவாங்க. இப்போ எனக்கு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓகே தான் வந்திருக்கு. ஒன்று தவிர அது வந்து இந்த ரெயின்போ கலர் ஸ்மோக்கு தான். இது வந்து என்னென்னு அவங்கள்ட்ட கேட்டு தான் வந்து பார்க்கணும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 300 ரூபா வந்தாச்சு. நம்ம கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கிறது 3000க்கு, ஆனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கே பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்து வருது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஆன்லைன்லேயே கிராக்கர்ஸ் வாங்க தோணாது. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தால் நமக்கு ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வாங்கவே வந்து தோணாது. ஏன் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கனால மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து கிராக்கர்ஸ் வந்து வாங்குகிறோம், ரேட்டு கம்மியாக இருக்குன்னு. இந்த ஒரு 300 ரூபாய் குறைக்கிறக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து வாங்குகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3300 ரூபா வந்து வருது. நம்ம ஊரில் வாங்கினா அந்த 300 ரூபா வந்து கம்மி வந்து ஆகும். ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் வருது. இதுக்கு நம்ம ஊரில் வாங்கிட்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா தோணிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கண்ணன் கிராக்கர்ஸோடைய மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸுக்கு கஸ்டமர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அக்கறையே வந்து இருக்க மாட்டேது. ஏன்னா ரீசன் வந்து என்னென்னா, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போடுறாங்கன்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் வந்து இல்லை, தெரிஞ்சுமே பார்த்திங்கன்னா மேட்டூர்லேயே வந்து போடுறாங்க பார்சலை. என் மேட்டூர் மட்டும்தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது. ரதிமீனா இருக்குது, A1 இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் வந்து வரும். 200 ரூபா அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா பார்சலுக்கு வந்து வரும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மேட்டூரில் எப்போயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்து போடுவாங்க. கேட்டதுக்கு இங்கே ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராக்கர்ஸ் பாக்ஸுக்கு இவ்வளோ தான் ரேட்டு போடுவாங்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துலலாம் போட்டோம்னா 200 ரூபா 220 ரூபா தான் வந்து வரும். ஆகஸ்ட்டுக்கு மேலே போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா இந்த 300 ரூபா சம்திங் வரும். செப்டம்பரில் வந்து போட்டோம்னா 400 ரூபா 500 ரூபா கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலையிலே பார்த்திங்கன்னா 300 ரூபா போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டே லைட் ராபரி மாதிரி வந்து இருக்குது. அநியாய ரேட்டு தான் நான் சொல்லுவேன் 300 ரூபாங்கிறது. ஸோ நீங்கள் கண்ணன் கிராக்கர்ஸில் ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேட்டூரில் தான் வந்து பார்சல் வந்து வரும். மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூரில் தான் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க 4000 5000ன்னு. ஸோ யாராவது 2 பேர் சேர்ந்து வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா 4000த்துக்கும் 5000த்துக்கும் வந்து போட்டுருங்க. ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த டெலிவரி சார்ஜ் வந்து தப்பிக்க வந்து முடியும். ஸோ என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாக்ஸை வந்து எம்டி பண்ணியாச்சு, அன்பாக்சிங் வந்து முடிச்சாச்சு. சீக்கிரம் ஆர்டர் போட்டால் எப்போயுமே கரெக்டாக வந்து வந்துடும். இது வரைக்கும் எனக்கு மிஸ் ஆனதே வந்து கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெஸ்டிங்காக வந்துட்டுமே வாங்கியிருக்கிறது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வந்து வரிசையாக வந்து இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கண்ணன் கிராக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் 7 கிராக்கர்ஸாக இருக்கட்டும், இன்னும் மற்ற கிராக்கர் ஷாப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி டெஸ்டிங் வந்து போட போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.